அப்போ உங்களுடைய கால் கட்டை விரலை பாதுகாக்கணுமா, உங்களுடைய காலை பாதுகாக்கணுமா, அப்போ நம்மளுடைய ரத்தத்தினுடைய சர்க்கரையின் அளவை 3 மாத அளவில் HbA1cயை 6லிருந்து 7க்குள்ளே நீங்கள் பராமரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வகையில் உங்களுக்கு காலில் இருக்கக்கூடிய புண்ணு வராது. ஒருவேளை வந்தாலும் வேகமாக ஹீல் ஆயிரும். அது மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கும். அப்போ இந்த HbA1c தான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் நம்ம சுவாச இயற்கை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவ குழுவினர் என்ன அவங்க வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு பேஷண்ட்ஸுக்கு என்ன பரிந்துரைக்கிறாங்களோ அந்த விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய உடலில் இன்சுலின் அளவை அதிகரிக்க செய்து நம்மளுடைய குளுக்கோஸ் லெவலை நார்மல் பண்ணக்கூடிய ஒரு வேலைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உணவு முறைகளில் நம்ம எடுத்துக்கப்படும் பொழுது பெரும்பாலும் நம்ம அதிகமாக மாவு பொருட்களை தான் இன்றைக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகுது, இன்சுலின் பற்றாக்குறை ஆகுது. அப்போ அந்த வகையில் இன்சுலின் நம்ம அதிகரிக்கிறது ஒரு வேலை பண்ணினாலும் குளுக்கோஸை கம்மியாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை பண்ணுறதும் ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். அந்த வகையில் நம்ம மாவு பொருளை நம்ம குறைச்சிக்கிட்டு புரோட்டீன் புரத உணவுகளும் கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவுகளும் நம்ம எடுத்துக்கலாம், தப்பு இல்லை.